நீங்க யூகே புதுசா, அப்போ இந்த 3 விஷயம் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். நம்பர் 1, டாக் ஷிட். அதேதான். ஸோ இங்கே முக்காவாசி பேர் வீட்டில் நாய் வச்சிருப்பாங்க, இல்லை ஏதாவது பெட்ஸ் வச்சிருப்பாங்க. அது பெட்ஸ்னு இருந்தால் கண்டிப்பாக அதை வெளியே வாக்கிங் கூட்டு போகணும், இல்லை விளையாட கூட்டு போய் தானே ஆகணும். அப்படி போகிறப்ப அந்த நாய்க்கு முன்னாடி நான் சாப்பிட்ட பெடிகிரி ஒத்துக்கலனா அது ரோட்லேயே பாத்ரூம் போயிடும். அப்படி போகிறப்ப இந்த ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுக்கு பாக்கெட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவர் ரோல் வச்சிருப்பானுங்க. அதை எடுத்துட்டு அதை அப்படி அழகாக எடுத்து ஒரு பாக்கெட் மாதிரி போட்டு ரோட்லேயே பொட்டலம் மாதிரி போட்டு போயிடுவானுங்க. இந்த சாயங்காலமும் அடுத்த நாள் குப்பை பொறுக்கிறவங்க வரவங்கன்ட்டு அதை எடுத்து நீட்டாக டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இது ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, உள்ளே பண்ண என்ன சீனாக இருக்கும், ஆனால் பண்ணுவாங்களான்னு தெரியல. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர். ஸோ நம்ம ஊரில் தண்ணி குடிக்கணும்னா எப்படி குடிப்போம்? சூடு பண்ணி குடிப்போம், இல்லைனா ஆரோ வச்சிருப்போம், வாட்டர் பியூரிஃபை வச்சிருப்போம், கேன் தண்ணி வச்சிருப்போம். அது மாதிரி ஏகப்பட்ட மேட்டர் இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த ஊரில் டேப்பை திறந்து வர தண்ணி அப்படியே அசால்ட்டாக குடிச்சிட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா டேப் தண்ணி குடிக்க சொல்கிறானுங்க, நம்ம குடிச்சதா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, செத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் போக போக அப்படியே அப்படியே பழகிடுச்சு. இதில் மேட்டர் என்னன்னா, இங்கே தண்ணி அவ்வளோ சேஃபாக இருக்குதா, இல்லை இவனுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு எனக்கும் புரியல. தேர்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாப் டைமிங்ஸ். ஸோ இந்த ஊரில் ஷாப் டைமிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேடாக இருக்கும். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டேஸ் ஆச்சுன்னா 5 மணிக்கே முக்காசி கடையை மூடிடுவானுங்க. இந்த துணி கடையாக இருக்கட்டும், அதாவது ஷூ கடையாக இருக்கட்டும், இல்லைனா முக்காசி க்ரோசரி ஸ்டோர்ஸ் கூட 5 மணிக்கு மேலே எதுவுமே திறந்துருக்காது. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் அன்றைக்கி தான் எல்லாரும் பொறுமையாக சாப்பிட்டு தூங்கி இருந்துச்சு சாயங்காலத்துக்கு மேலே வெளியே போவாங்க. ஆனால் இங்கே 5 மணிக்கு மேலே எவனுமே கடைக்கு போகக்கூடாதுன்னு மாதிரி எழுதி வச்சிருக்கானுங்க. இது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு கோளாறான மேட்ரு தான் இது. ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ மொத்தம் 3 இல்லை இந்த மாதிரி 3000 விஷயம் இருக்குது யூகேல வந்து பார்த்து ஷாக் ஆகிறதுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி எது ஷாக் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அந்த வீடியோ கொஞ்சம் நாளாக ரீச் ஆச்சுன்னா நானே ஒரு பார்ட் 2 போடுறேன், அதில் பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் பண்ணிக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பீஸ். என்ன மனுஷன்.